நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அமைதி உடன்படிக்கையை அமல்படுத்துவதே ஏமன் நாட்டின் பிரச்சினைகளுக்கு தீர்வு அளிக்கும் என்று ஐக்கிய நாடுகள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அரபு நாடான ஏமனில் எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்ததை அடுத்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடங்கின. ஒரு கட்டத்தில் இப்போராட்டங்கள் ஆயுதமேந்திய சண்டையாக மாறியது. இதில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அதிக அளவில் பங்கேற்றனர். சண்டை தீவிரமடைந்ததை அடுத்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி தலைநகர் சானாவில் நுழைந்த கிளர்ச்சியாளர்கள் பிரதமர் முகமது பசிந்தாவை பதவி விலகச் செய்தனர். அதன் பிறகும் தொடர்ந்த போராட்டம் பல்வேறு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் முடிவுக்கு வரவில்லை. அரசு படைகளுக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே ஒருபுறம் சண்டை நடந்த வேளையில் அல்-கொய்தா தீவிரவாதிகளையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது கிளர்ச்சியாளர்களின் படை. இந்நிலையில் தலைநகர் சானாவில் செயல்படும் அதிபர் அலுவலகம் மற்றும் அதிபர் மாளிகையை கடந்த 20ஆம் தேதியன்று கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து பல்வேறு அதிகார நிலைகளை கைப்பற்றினர். இதையடுத்து அதிபர் ஹாதியும் பதவி விலகினார். இதற்கிடையே ஏமன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையிலான பேச்சுவார்த்தைகளும் ஒருபுறம் தொடர்ந்து நடைபெற்றன. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பல்வேறு நடவடிக்கைகளை உள்ளடக்கிய அமைதி உடன்படிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டன. அமைதி உடன்படிக்கைகளை உடனடியாக அமல்படுத்துவதே ஏமன் நாட்டின் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதன் முதல் நடவடிக்கை என்று தற்போது ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஏமன் நாட்டிற்கான தூதர் ஜமால் பெனோமர் தெரிவித்துள்ளார். தேசிய கூட்டு ஒப்பந்தம் மற்றும் அமைதி உடன்படிக்கைகளை உடனடியாக அமல்படுத்துவதை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளோம். தாக்குதல்களை கைவிட்டு அமைதி வழியில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அனைவரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆளில்லா விமான தாக்குதல்களும் உள்நாட்டு பிரச்சனைகளும் ஏமன் நாட்டை கடந்த ஆண்டுகளில் கடுமையாக பாதித்தன என்ற நிலையில் தற்போது அங்கு அமைதி ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. எல் துரைராஜ், நியூஸ் 7 தமிழ், உலகச் செய்தி பிரிவு.